நீங்கெல்லாம் பாரம்பரிய உணவுகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கீங்களா? நீங்கள் என்ன பாரம்பரிய உணவுகளை ஃபாலோ பண்ணுறீங்க? வீட்டில் விளைவிக்கப்பட்ட காரரிசி தான் பயன்படுத்துகிறோம். இட்லி தோசைக்காக இருந்தாலும் சரி காரரிசி, சாதத்துக்காக இருந்தாலும் காரரிசி. காரரிசி வறுத்து செய்கிற புட்டு மிக சிறந்த வலிமையை கொடுக்கக்கூடியது. காரரிசி புட்டு, உளுந்து, வெந்தயம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் போட்டு செய்கிற புட்டு மிக சிறந்த வலிமையை கொடுக்குற முழுக்க முழுக்க பெண்களுக்கு நிறைய சாப்பிட்றது. கர்ப்பப்பை கோளாறுகளுக்கு, இடுப்பு எலும்புகளுக்கு வலுவை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான மருந்து காரரிசி. ஏன்னா நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பார்த்தம் பேரிரைக்கின்றோமை பிணி என்கிற நிலை மாறி தண்டா மறையின் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம் வண்டே காணத்திரை இருந்து வந்தே கமலமது உள்ளும் பண்டே பழகி இருந்தாலும் அரியோர் பெரியோர் நல்லோரை கண்டும் கடித்தும் தம் உறவாடி தமிழ் கலப்போர் கற்றோரே. வெளிநாட்டு நவீன நாகரிக மோக வளர்ச்சியின் கீழ் நவீன உணவுகளை சாப்பிட்றது தப்பு குறை என்று நம்ம கூறல. அவங்களுடைய வேலை பளு சுமை சூழ்நிலை காரணமாக சாப்பிட்றாங்க. எதை சாப்பிட்டாலும் ஒரு டம்ளர் வெந்நீர் சாப்பிடுங்க. ஜீரணத்திற்கு மிகப்பெரிய அற்புதமான உணவு. நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க. உங்களை ஏன் இதை சாப்பிட்றீங்க நம்ம கேட்கல. பாரம்பரியத்துக்கு வாங்கல, நீங்கள் நாளைக்கு வந்துடுவீங்க. நாங்கள் 365 நாளும் வருஷம் ஃபுல்லாக புரோட்டா, பிரியாணி, சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு இதையே சாப்பிட போகிறதில்ல. நாங்கள் சாப்பிட்டுட்டு அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு டம்ளர் வெந்நீருக்கு ஹோட்டல் அதே ஹோட்டலில் வாங்கி குடிச்சிட்டு தான் வருவோம். நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை.